இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகை அமலாக்கம். பொருட்களின் விலை உயரலாம். டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகை திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்துவது மூலம் பொருட்களின் விலை உயரலாம் என்று மலேசியர்கள் பரவலாக அச்சம் தெரிவித்துள்ளனர். டீசல் எண்ணெயை பயன்படுத்தும் வர்த்தக வாகனங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் டீசலுக்கான உதவித்தொகை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கிய போதிலும் மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு இந்த உத்தரவாதம் போதுமானதாக இல்லை என்று அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். தன்னை ஷவுகி என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட 33 வயது வர்த்தகர் ஒருவர் கூறுகையில், டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகை அமல்படுத்துவது மூலம் அனைத்து பொருட்களின் விலையும் உயரும் என்றார். தன்னுடைய வர்த்தக சகாக்களுடன் இது குறித்து கலந்து ஆலோசித்த போது பொருட்களின் விலை உயரக்கூடிய சாத்தியத்தை அவர்கள் மறுக்கவில்லை என்று ஷவுகி குறிப்பிட்டார். அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்த உடனே பொருட்களின் விலை உயர்வு இதனை நிரூபிப்பதாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அந்நிய நாட்டவர்களுக்கும் உதவித்தொகை சென்றடைவதை தடுக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கையை ஆதரிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை செலவின உயர்வினால் உள்ளூர் மக்கள் அதிகளவில் பாதிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக ஒரு காய்கறி வியாபாரியான 31 வயது அமீர் என்பவர் மலேசிய கினியிடம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான அடிப்படை பொருட்களை ஏற்றி வரும் பெரும்பாலான வாகனங்கள் டீசல் எண்ணெயை பயன்படுத்துகின்றன. குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டுமே டீசலுக்கான உதவித்தொகை வழங்கப்படுமானால் அந்த உதவித்தொகை கிட்டாத போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள இதர தரப்பினர் அதனை ஒரு சாக்காக பயன்படுத்தி பொருட்களின் விலையை உயர்த்தும் சாத்தியம் இருப்பதாக அவர் அச்சம் தெரிவித்தார். நாட்டின் நலனை முன்னிறுத்தி அமல்படுத்துகின்ற இந்த திட்டத்திற்கும் கொள்கைக்கும் அரசாங்கம் சொந்த காரணங்களை கொண்டு இருக்கலாம். ஆனால் மக்கள் விரும்பாத கொள்கையை அரசாங்கம் மேற்கொள்ளாது என்று தாம் நம்புவதாக அவர் கூறுகிறார். நாட்டின் பிரதமராக தாம் பதவி வகித்த காலத்தில் லஞ்ச ஊழல்கள் இருந்துள்ளன என்ற போதிலும் எல்லா நிலைகளிலும் லஞ்ச ஊழலிலிருந்து விடுபட்ட ஒரு தூய்மையான மனிதராக தம்மை உருவாக்கி கொண்டதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்தார். வேண்டியவர்களுக்கு அரசாங்க குத்தகைகளை கொடுத்து விட்டேன் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வணிகங்களில் தனது குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டு விடக்கூடாது என்பதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்து கொண்டதாக 98 வயதான மகாதிர் கூறினார். இதன் காரணமாக தாம் பதவி வகித்த காலத்தில் தாம் ஊழலில் ஈடுபட்டதாக சில தரப்பினர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினாலும் அந்த குற்றச்சாட்டுகளை அவர்களால் 1% கூட நிரூபிக்க முடியவில்லை என்று CNBC செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய பேட்டியில் மகாதிர் மேற்கண்டவாறு அறிவித்தார். அந்த ஊழல் 1 காசாக இருந்தாலும் அவர்களால் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு தூய்மையான மனிதராக தம்மை செதுக்கிக் கொண்டதாக மகாதிர் தெரிவித்தார். இந்த நிமிடம் வரையில் தாம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்று தமது 2 மகன்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இனால் விசாரிக்கப்பட்டு வருவது தொடர்பில் கருத்துரைக்கையில் மகாதிர் இதனை கூறினார். கடந்த மே 20 முதல் காணாமல் போனதாக கூறப்படும் ஓர் இந்திய சிறுமியை தேடி கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். ஜோஹர், மூவார், பஞ்சோர் தமன் பாகோ ஜயாவை சேர்ந்த 12 வயது திரியாஷினி முரளி கிருஷ்ணா என்கின்ற அச்சிறுமி காணாததை குறித்து போலீஸ் தரப்புக்கு புகார் கிடைக்கப்பெற்றதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரைஸ் முக்லிஷ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். அந்த சிறுமியை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடத்தை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் இன்ஸ்பெக்டர் எமி எங் ஹெங் ஷியை 01668707118 என்ற எண்ணில் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு ரைஸ் முக்லிஸ் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். ஸ்லாங்கோர் லபோஹன் டகாங் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மின்சார துண்டிப்பு காரணமாக
கொலலாங்காட்டில் 41 பகுதிகளில் நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று இரவு 10 மணி முதல் சப்ஸ்டேஷன் உத்தாமா ஒலா லம்பேட்டில் மின்சார உபகரணங்களில் அவசர பழுதுபார்ப்பு வேலையின் காரணமாக நீர் விநியோக தடை ஏற்பட்டிருப்பதாக ஐஸ்லாங்கோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனைகள், சிகிச்சையகங்கள், டயாலிசிஸ் மையங்கள் உட்பட இறுதி சடங்குகள் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான வளாகங்களுக்கு முன்னுரிமை வழங்கி நீர் டேங்கர்கள் மூலம் ஒரு மாற்று உதவியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றடையும் என்று அது கூறியுள்ளது. மின்சார உபகரணங்களை பழுது பார்க்கும் பணி முடிவடைந்த பிறகு நீர் விநியோகம் மீண்டும் வழக்கத்திற்கு திரும்பும் என்று ஐஸ்லாங்கோர் தகவல் வெளியிட்டிருந்தது. சனாவாங் தமான் பண்டாரில் 2 பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த மாதுவிடம் நகைகளை கொள்ளையிட்டுச் சென்ற ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று பிற்பகல் 12:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேகிக்கும் ஆடவர் சம்பந்தப்பட்ட மாதுவின் தங்க வளையலை பறித்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 33 வயது மாது தனது பிள்ளைகளுடன் ஜலண்டரேகா 2ற்கு சென்று கொண்டிருக்கும் வேளை நீல நிற யமஹா 125Z ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த அந்த உள்ளூர் ஆடவர் சட்டென்று அவரின் கையில் அணிந்திருந்த தங்க வளையலை கொள்ளையிட்டுச் சென்றதாகவும் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் காயமின்றி உயிர் தப்பியதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக முகமது ஹத்தா கூறினார். தற்போது இது தொடர்பான 16 வினாடி காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருவதைத் தொடர்ந்து சந்தேகிக்கும் நபரை தீவிரமாக தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக முகமது ஹத்தா மேலும் தெரிவித்தார். கண் கவரக்கூடிய வடிவமைப்புகள் மற்றும் அலங்காரங்களுடன் நிறுவப்பட்ட ஒரு காஃபி ஹவுஸுக்கு பின்புறத்தில் 6 வளாகங்கள் ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று மாலை சிரம்பானை சுற்றியுள்ள பிரதான பகுதிகளில் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீசார் உட்பட தெனாகா நேஷனல் பர்ஹாட் நிறுவனம் மேற்கொண்ட ஓப்ஸ் பொமோத்துங்கான் ஹாஸ் திடீர் சோதனையின் போது இந்நடவடிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டது. முன்னதாக சில இடங்களில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட வளாகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்த போதிலும் அவ்வளாகங்கள் மீண்டும் அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். இச்சோதனையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆன்லைன் சூதாட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வளாகங்களுக்கு எதிரான பயன்பாடுகளை துண்டிக்கவும் முடக்கவும் காவல்துறையுடன் ஒன்றிணைந்து டிஎன்பி பங்காற்றுவதாக முகமது ஹத்தா இன்று அறிவித்திருந்தார். ஜோஹர் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் பாதுகாப்பு காவலர்களை ஜோஹர் மாநில சுகாதாரத்துறை பணிக்கு அமர்த்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக மாற்றுத்திறனாளி ஆடவர் ஒருவரின் கார் பல வாகனங்களால் தடுக்கப்பட்டு வெளியேற முடியாமல் அவ்வாடவர் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதன் இயக்குநர் டாக்டர் முக்தார் புங்கட் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் பணிகளை இலகுவாக்குவதற்கும் அவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கும் அவ்விடத்தில் பாதுகாப்பு காவலர் நிறுத்தப்பட்டிருப்பதாக முக்தார் புங்கட் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் பார்க்கிங் மற்றவர்கள் எளிதாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு இம்முயற்சி எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். சமீபத்தில் இது குறித்து வெளியேறிய 41 வினாடி காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.